மதுரை மத்திய தொகுதியில் புதிய நீதி கட்சி சார்பில் போட்டியிடும் நடிகர் சுந்தர் சி வேட்புமனு தாக்கல் செய்கிறார். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். ஹரிகிருஷ்ணன், விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, தமிழக சட்டமன்ற தேர்தல் வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறக்கூடிய நிலையில் அந்தந்த தொகுதியில் வேட்பாளர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்து வருகிறார்கள். அந்த வகையில் மதுரை மத்திய தொகுதியில் அதிமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற அந்த புதிய நீதி கட்சிக்கு ஒரு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தொகுதியில் மதுரை மத்திய தொகுதியை பொறுத்தவரையில் நடிகரும் இயக்குநருமான சுந்தர் சி அவர்கள் முதல் முறையாக நேரடி அரசியல் களத்தில் இந்த மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிடுகிறார். இதற்காக தற்பொழுது மதுரை மண்டல அலுவலகத்தில் இருக்க பெரியார் பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய அந்த மண்டலம் 3 அலுவலகத்தில் தனது மனைவி பாஜகவை சேர்ந்த குஷ்பு அவர்களுடன் சேர்ந்து வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். மதுரை மத்திய தொகுதியை பொறுத்தவரையில் திமுக சார்பில் அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் போட்டியிட இருக்கிறார். அதே போல தமிழக வெற்றிகளத்தில் சார்பில் முஸ்தபா என்பவரும் போட்டியிட இருக்கின்றார். தொடர்ந்து நிலையில் தான் தற்பொழுது சுந்தர் சி அவர்கள் நேரடி அரசியல் களத்தில் முதல் முறையாக தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். இந்த மத்திய தொகுதியை பொறுத்தவரையில் ஒரு நட்சத்திர வேட்பாளர் தொகுதியாக பார்க்கப்படுகின்றது. களம் என்பது சூடுபிடிக்க தொடங்கி இருக்கின்றது. குறிப்பாக 2 தினங்களுக்கு முன்பாக கனிமொழி பேசுகையில் கூட மதுரை மத்திய தொகுதியை பொறுத்தவரையில் திமுக என்பது இந்துக்களுக்கான கட்சி, எனவே பாஜகவை ஒரு பிடி மண் கூட தமிழகத்திலிருந்து எடுக்க விடக்கூடாது என்று ஒரு கடுமையான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் தான் தற்பொழுது புதிதாக அரசியலுக்கு வந்திருக்கின்ற சுந்தர் சி அவர்கள் அந்த மத்திய தொகுதியில் போட்டியிட இருக்கின்றார். அதற்கான வேட்புமனுவை தான் தற்பொழுது தாக்கல் செய்திருக்கிறார். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.